உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி தேவனற்றவர்களாக வாழ்ந்து முடிவில் நரகம் கூட போகிறாங்கங்கிறத பற்றி ஒரு சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறதில்லை. அப்புறம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ கடவுள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுங்களா? பைபிளில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நாம் செய்ய முடியுங்களா? அப்படி கேட்டுட்டு அது மாதிரி போயிடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்புறம் இது பைபிளில் எழுதியிருக்கிறதுல எல்லாம் சரியாதபடி நடந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதில் நடக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் 2 வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று, ரட்சிக்கப்பட்டு பைபிளை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி கோயிலுக்கு போய் வந்து காணிக்கையெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சும் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே ரட்சிப்பு வந்துடுது. அவன் பைபிள் வாசித்தானா வாசிக்கலையா, அவன் படிக்காமல் கூட இருக்கலாம். ஏதோ 2 வார்த்தையை கேட்டுட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம், நீ ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி அல்லேலூயா சொல்லிட்டு போயிட்டுருப்பான். அது ஒரு கூட்டம். இதுபோல் 2 கூட்டத்தில் இப்போக்கி நான் முதல் கூட்டத்தை இப்போ நான் சொன்னதில் முதல் கூட்டம் பைபிள்லாம் வச்சுருக்காங்க, ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க, ஆரம்ப கட்டத்திலேருந்து அவங்களுக்கு பைபிள் ஒன்றும் தெரியாத விஷயமல்ல. சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே பிரசங்கத்தை கேட்பாங்க. ஏன் ஸ்கூலில் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட சர்ச்சில் சண்டே கிளாஸ் கூட அட்டன் பண்ணுவாங்க. எல்லாம் இருந்து அப்புறமேலு வளர்ந்து வர்றபோது சர்ச்சில் இருப்பாங்க. சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி இருந்தாலும் ரட்சிக்கப்படாமே வண்டி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி இப்பொழுது நான் ஒரு சில வார்த்தைகளை பைபிளிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்க. அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்தும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக இந்த செய்தி. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், 20வது வசனம் வரை. யோவான் 3வது அதிகாரம் முதல் 20 வசனங்களை வாசிக்கிறேன். இதை கேளுங்க, கேட்டவங்க திரும்பி கேளுங்க, ஏற்கனவே திரும்ப கேட்டவங்க இன்னொரு தடவை கேளுங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் வரும்னு போட்டிருக்கு. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால் இப்போ சொல்கிறத நல்லா கவனிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கல் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறக்கிறது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு,
இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். இந்த வார்த்தைகளை இயேசு நிக்கதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசேயனிடத்திலே சொல்லுகிறார். அந்த பரிசேயன் ஏதோ ஒரு சாதாரண பரிசேயன் அல்ல. அங்கே சென்ஹெட்ரின் என்று சொல்லப்படக்கூடிய ஆலோசனை சங்கம், இஸ்ரவேல் தேசத்தார் அவருடைய தலைமை ஆளுகை செய்கிற அந்த விஷயத்தில் ஆலோசனை சங்கத்தார் என்று சொல்லி மொத்தம் 70 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை சங்கம் இருந்தது. அந்த ஆலோசனை சங்கத்தில் மெம்பராக இருக்கிற ஒரு ஆள் இந்த நிக்கதேமு. இயேசு அவனை பற்றி சொல்லும்போது இஸ்ரவேலில் நீ போதகனாயிருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேத வாக்கியங்களை போதிக்கிற ஆள், ஒரு சூப்பர் பைபிள் டீச்சர்னு சொல்லலாம். வேதபாரகர், பரிசேயர், அப்புறம் சதுசேயர், 3 கூட்டம் தானே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நீங்கள் படிக்கிறப்ப படிப்பீங்க. இந்த ஆள் ஒரு பரிசேயன். பரிசேயன்னாக்க கர்த்தர் மேலே மிகவும் வைராக்கியமாக இருந்து வசனங்களின்படியெல்லாம் நான் செய்வேன்னு செய்கிறவங்க. இவங்க தேவதூதர் இருக்கிறத விசுவாசிக்கிறாங்க, மரித்தோர் உயிர்த்தெழுந்துறதை விசுவாசிக்கிறாங்க, நியாய தீர்ப்பையும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அந்த சதுசேயர்னு ஒரு கூட்டம் இருக்கே, அவங்க தேவதூதர் இருக்காங்கன்னு நம்ப மாட்டாங்க, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு நம்ப மாட்டாங்க. அப்போ இந்த பரிசேயர் சதுசேயரில் இந்த வித்தியாசம் இருக்குது. இந்த வேதபாரகர்கள் தான் பாருங்கள், நிறைய பேர் பரிசேயராக இருப்பாங்க. பரிசேயர் கர்த்தருக்காக வைராக்கியமாக நான் வாழ்வேன், வசனத்தின்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பரிசேயர்களில் சில ஆட்கள் வேத பாரகர், வேத பாராயணம் செய்கிறவர்கள், மனப்பாடம் பண்ணிடுவாங்க. இவங்க தான் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கூட, அதாவது பைபிளை இன்னொரு காப்பி எடுக்கணும்னாக்க பார்த்து எழுதுறதுல இவங்க இந்த வேலை செய்வாங்க. வேத பாரகர், வேதத்தை பராமரிக்கிற, பாதுகாக்கிற, மனப்பாடம் பண்ணி அதன்படி சொல்லுகிற அப்படி ஆட்கள் வேத பாரகர். அப்போ என்னென்ன பார்த்தோம்? பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ஆள் யார்? ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியன். ஆசாரியன் என்ன வேலை செய்வான்? இந்த வசனங்களின்படி ஜனங்கள் கொண்டு வருகிற பலிகளை கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்துவான். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுவான். அப்போ வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், இந்த ஆசாரியர்கள் 4 வகையான ஆட்களை நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு அது யாராக இருந்தாலும் சரி, பரிசேயர், சதுசேயர், என்னது வேதபாரகர், ஆசாரியர் யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத ஆளை பற்றி பேசுகிறேன். பைபிளை நல்லா தெரிஞ்சுட்டு ரட்சிக்கப்படாத ஆட்களை பற்றி பேசுகிறேன். அதை இப்போதைக்கு நம்முடைய ஒரு சூழ்நிலையில் சொல்லணுமானா, இந்த கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவர்களாக இருந்தும் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
இப்படி ஆள் ஒருத்தன் பரிசேயன், கர்த்தருடைய வசனங்களில் மிகவும் வைராக்கியமாக இருந்து அதன்படி எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிற அந்த பரிசேயன் ஒருவன் நிக்கோதேமு. அப்போ இந்த 70 பேர் ஆலோசனை சங்கத்தில் இவன் ஒரு முக்கியமான ஆள். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதில் 70 பேர் ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ரட்சிப்பு தெரியலை. அந்த ஆள் பகலில் எல்லோரும் பார்க்க இயேசுநாட்டை வந்தால் நம்மளை பற்றி யாராவது கோல் சொல்லுவாங்கன்னு பயந்து நம்மளை போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்து ரகசியமாக ராத்திரியில் வந்து இயேசுவை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்து என்ன சொல்கிறாரு? ரபி, போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம்னா நான் அறிந்திருக்கிறேன் மட்டும் இல்லை, எங்கள் அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இவ்வளவு அற்புதம் நடக்குது, அப்போ கர்த்தர் இவரோட கூட இருக்கிறாரு, இந்த ஆள் கர்த்தர்கிட்டருந்து வந்திருக்கிறாருன்னு ஒரு மாதிரி உண்மையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை ஒரு பக்கம் இருக்க, பாலிட்டிக்ஸ் ஒரு பக்கம் வரும். பாலிட்டிக்ஸில் என்ன பாலிட்டிக்ஸு? இந்த இயேசுநாதர் பின்னாடி ஏகப்பட்ட பேர் போகிறாங்க, கடைசிக்கு ரோமர்கள் வந்து நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கிட்டு வேறு ஒருத்தனை அதிகாரத்தில் வச்சுருவாங்க. இந்த இயேசுநாதர் கூட்டம் பெருங்கூட்டம் போகுதே அப்படின்னு. அப்போ கர்த்தரை வேத வாக்கியத்தை நல்லா கற்று அதன்படி நடந்து அப்படி இருக்கணுங்கிற அந்த கூட்டத்தில் அதில் இருக்கிற அந்த ஆலோசனை சங்கத்தார், அதில் இருக்கிற அந்த யார் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் யார்? இயேசுடைய காலத்தில் காய்பா. அந்த காய்பா தான் இப்படி இந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் சாகிறத விட இந்த ஒரு மனுஷன் செத்தா நல்லதுன்னு இப்போ நீங்கள் ஒன்றும் நினைக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இந்த இயேசுவை கொலை செய்யலான்னு தீர்மானம் பண்ண வச்சதுக்கு அடிப்படை காரணம் இந்த காய்பா யார்? பிரதான ஆசாரியன். பாருங்கள், சாதா யூதர்களுக்கு கூட சில சமயத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள் இவங்க எல்லாருக்குமே இவ்வளோ பேர் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு என்னென்னு தெரியாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி, அது எப்படி பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வாசிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போய்கிட்டு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு கர்த்தரை பாட்டு பாடிக்கிட்டு காணிக்க கொடுத்துட்டு அப்புறமும் ரட்சிக்கப்படாமல் எப்படி இருக்கிறது? கேட்டு இயேசு ரட்சகர்னு தெரியும், எவ்வளவும் தெரிஞ்சாலும் மீதி இருக்கிற ஆட்களோடு நம்ம சமாதானமாக போகணும்னு. அப்புறம் பாலிட்டிக்ஸ், அதில் அரசியல் வர்றப்ப நம்ம எப்படி அதில் தலைவராக இருக்கிறது, தேசத்தில் தலைவராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது இந்த கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்காமல் வசனத்தின்படி எதாவது செஞ்சிட்டோமா, 10 கட்டளையா அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கட்டளையை நிறைவேற்றின ஒருத்தன் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் 10 கற்பனை நிறைவே. அது எப்படி? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். இயேசு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார், சிலுவைக்கு போனார், ஜெயமாக பரிகாரம் செய்து முடித்தார். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும்போது 10 கற்பனைகளை நீங்கள் சுலபமாய் நிறைவேற்றலாம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் மலைப்பிரசங்கத்தில் இயேசு பேசும்போது இந்த உங்களுக்கு முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டது, அப்படி கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், கொலை செய்கிறதில்ல கண்டபடி அவனை மனசார ஒரு விசுவாசியை வஞ்சா கூட அது உனக்கு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டாரு. விபசாரம் செய்கிறதில்ல, மனசில் நீ விபசாரம் செஞ்சால் கூட அது விபசாரம் தான்டா அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. அது உலக மக்களுக்கு அப்படி இச்சியாமல் இருக்கிறது கஷ்டம். ஆனால் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இறங்கும்போது இச்சைக்கு இடம் இல்லாமல் போயிடுது. இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்ல வேண்டியது இல்லை, இச்சை இல்லாமல் போயிடுது. அவருடைய கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு குடிக்கும்போது, ஆவியானவர் நம்மை நடத்தும்போது நம்மளை ஆவிக்கேற்றபடி நடத்துகிறாரே ஒழிய சரீர இச்சைகளுக்கு ஏற்றார் போல் அவர் நடத்தலை. மாம்சம் அது இச்சிக்கிறது, பாவத்தில் இழுத்துட்டு போக பார்க்குது. ஆனால் ஆவியானவர்
அதுக்கேற்ற ஆவிக்குரிய ரீதியில் நடத்துகிறாரு. அப்போ இது ஒன்றுக்கொன்றும் விரோதமாக இருக்கிறது. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்ற மாட்டீங்க. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தாக்க ஆவிக்குரியகளை நிறைவேற்ற மாட்டீங்க. ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறவனோ எதையும் ஆராய்ந்து நிதானிப்பதில்லை. இதெல்லாம் இத்தனை வசனங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ கேள்வி, இவ்வளவும் பைபிளை தெரிஞ்சுட்டு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமும் எப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது பார்த்தீங்களா? அதுக்கு தான் இப்போ நிக்கோதேமு ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக வச்சுக்கிறேன். நிக்கோதேமு அந்த சென்ஹெட்ரின் ஆலோசனை சங்கத்தில் ஒரு முக்கியமான ஆள். 70 பேர்த்துக்குள்ள ஒரு ஆள். இஸ்ரேல் தேசத்திலே மொத்தத்தில் 70 பேர்த்தில் இவர் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு இயேசு சொல்கிறது விளங்கலை. இயேசு என்ன சொல்கிறாரு? இவர் சொல்கிறப்ப, ரவி தேவன் உம்மோட கூட இல்லைன்னா இந்த நீர் செய்கிற ஒரு அற்புதத்தையும் ஒருத்தனை செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியாக இருக்கும். மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும். இப்போ அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்கிற நம்ம மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை பார்த்தா அப்பா மாதிரி முகம், அம்மா மாதிரி ஜாடை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அப்போ மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாக இருக்கும். அப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவனுடைய ஆவியே ஒரு பகுதி ஆதாமுக்குள் வைக்கப்பட்டது. அதுதான் அவனுடைய ஆவி, அவனுடைய ஜீவன். அவன் பாவத்தை செஞ்சு தன்னுடைய ஆவியை சாவுக்கு உட்படுத்திட்டான். இப்போ ஆவி செத்து போச்சுன்னா மீதி இருக்கிறது மாம்சந்தானே, மனுஷன் மாம்சந்தானே அப்படின்னு பைபிளில் ஒரு சில இடங்களில் நீங்கள் வாசிக்கிறீங்களா? மனுஷன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்டில் 120 வருஷம் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ மாம்சத்தில், அதாவது தேவனுடைய ஆவி, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி, இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயிர், அது பாவம் செஞ்சதுனால செத்து போச்சு. அப்போ அது இல்லைன்னு கணக்கு வச்சுக்கிடுவான். அது இல்லைன்னு கணக்கு வச்சுக்கிட்டாக்க மாம்சம் மட்டும்தான் மீதி இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படும் போது தான் இந்த ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படும் போதுதான் ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அது எப்படின்னு கதையாக சொல்லிடுறேன். நான் ரொம்ப டீட்டெயில்டாக போனேன்னா டைம் ஆயிரும். அதனால் நான் கதையாக சொல்லிடுறேன். அந்த வசனத்தை வேணால் வாசிச்சிடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், ரோமர் 6:3 வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்புறம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அது என்ன சொல்லுது? ஆதாம் மரித்தபோது நம்முடைய ஆவி செத்து போச்சு. ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் பெறும்போது தண்ணிக்குள்ளே போகிறான். அப்போ பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுறான். அப்படிக்கு அதுக்கு அடையாளம். ஆனால் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வரும்போது இவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்ட. செத்துப்போன ஆவிக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். மறுபடியும் ஒரு உயிருள்ள ஆவியை கர்த்தர் உள்ளுக்க வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். இந்த செத்துப்போன ஆவியை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி அதை சொல்லிக்கிறவீங்களோ சொல்லிக்கங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
இயேசு மரித்தபோது அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் தான் எல்லா வேலையும் செஞ்சார். பரிசுத்த ஆவியான பலத்தினால சிலுவைக்கு போனார். பரிசுத்த ஆவியின் பலத்தினால அங்கிருந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். தன் பிதாவிடத்தில் அது ஒப்புவித்தார், ஜீவனை விட்டார். அப்போ அவர் செத்து போயிட்டார். அவர் ஆவியை விட்டுட்டார். ஆனால் இயேசுவ பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாராம். அப்போ செத்துப்போன ஆவி போக பிதாவாகிய தேவன் இயேசுவை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மனுஷ ஆவி, இயேசு மனுஷனா தேவனுடைய குமாரனா தேவனா என்னெல்லாம் சொல்லுங்கள், இயேசு மனிதனாக பூமியில் அனுப்பப்பட்டார். அவர் இந்த சரீரத்தோடு பிறக்கணும்னாக்க மனுஷனாக பிறக்கணும். அப்போ மனிதனுக்கு இருக்கிற ஆவி போல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு பிறக்கும்போது எல்லா மனிதரும் எப்படி ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஜீவன் இருக்குதோ அதுபோல் இயேசுவும் ஜீவன் உள்ளவராக இருந்தார். ஆனால் பாருங்கள், இவர் பாவம் செய்யலாதனால இவருக்குள்ள பாவம் இல்லை, மீதி எல்லா ஆட்களும் பாவிகள். ஏன்னா இவர் கன்னிகையின் வயிற்றில் பிறந்ததுனால இவர் பாவம் இல்லாமல் பிறந்துட்டார். ஆனால் இவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்தது. அந்த ஆவி அப்போதைக்கு தேவன் அவருக்குள்ளே கொடுத்த மனுஷ ஆவி. அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தப்போ அவர் பரிசுத்தாவியையும் பெற்றுக்கொண்டார். அப்புறம் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவியின் பலத்தினால அவர் வாழ்ந்தார். ஆனால் சிலுவைக்கு போகிறப்ப இவர்கிட்டருந்து மனுஷ ஆவி மரித்தது, பரிசுத்த ஆவியானவருடைய வேலையினால் அவர் பரிபூர்ணமாக அந்த பரிகாரத்தை நிறைவேற்றினார். தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார், மரித்தார். அப்போனா அந்த ஆவி போயிடுச்சு. இப்போ உயிரோடு எழுப்புறப்ப அந்த இயேசுவின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை பிதாவாகிய தேவன் புதுசாக மறுபடியும் ஆட்ட ஒரு ஜீவனை கொடுத்து ஆவியை கொடுத்துருந்தாருன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ சொல்லிக்கங்க. ஆனால் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்போ நான் வாசிக்கிற வசனம் ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கள்ல, உங்கள் ஆவி பழைய பாவ ஆவி அது அடக்கம் பண்ணியாச்சு இயேசுவோட. இப்போ நீங்கள் உயிர்த்தெழுந்திருக்கிறப்ப நீங்கள் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது தெரியாமல், மறுபடி பிறக்க வேணுங்கிறது தெரியாமல், ஏதாவது நிக்கோதேமுக்கு ஒன்றும் விளங்கலை. ஐயா எப்படியா? அவர் கேட்டப்போ, நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு தடவை இல்லை, இந்த இடத்துல 3 தடவை சொல்கிறார். மெய்யாகவே 3 தடவை சொல்கிறார். அதாவது எப்பா இதுதான் உண்மை, நீ வேறு எதுவும் பேசவே பேசாதேன்றார். இவனுக்கு அது உண்மைன்னா எப்படி நான் 2வது இடம் எப்படி எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப பிறக்கிறது அப்படின்னா, ஏன்னா அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப வந்தால் மாம்சமாக தானே பிறப்ப. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ நீ ஆவியில் மறுபடி பிறக்கணும். அது எப்படின்னு கேட்டால் அதுதான் அவர் கதை சொல்லிட்டார். இந்த ரட்சிக்கப்பட்டவனை பற்றி பார்த்தா காற்று எங்கே அடைக்குதோ சத்தமெல்லாம் கேட்குது, போகுது, வருது. அதுபோல் இந்த ரட்சிக்கப்பட்டவனும் கூட எங்கிட்டு வந்தால் எங்கிட்டு போகிறான்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஆனால் அவன் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்றாரு. அப்புறம் ஒன்று சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி ரட்சிப்பை பெறணுமானா இயேசுநாதர் சிலுவைக்கு போய் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தள்ளணும். அதை சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறாரு? மோசே வெண்கல சர்ப்பத்தில், அதாவது மரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல் மனுஷகுமாரனு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ நான் தான் அது, நான் உயர்த்தப்படணும். நான் உயர்த்தப்பட்டால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல் உயர்த்தப்பட்டு மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிருவேன். அப்புறம் அப்படி செஞ்சு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்பா சிலுவையில் இயேசு தொங்குறது உனக்கு ஒன்றும் விளங்கலையா? நீ ஒரு காலத்தில் அந்த பஸ்கா ஆடு அடித்து அதெல்லாம் புசிச்சியே,
ஒரு காலத்தில் மோசே வந்து வெண்கல சர்ப்பத்தில் மரத்தில் தூக்கி வச்சுட்டு பாம்பு கடியில் செத்துக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் யாரெல்லாம் இந்த தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா பிழைச்சிக்கிறவான்னு சொன்னான்னா அதை பார்த்தவன்லாம் பிழைச்சிக்கிட்டான்ல. அப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல் இயேசு தனவே சொல்கிறாரு, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட்டிருக்கும்போது பாருங்க உன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் நான் பரிகாரம் செஞ்சிருவேன் அப்படிங்கிறத சொல்லி அப்படி செய்கிறதுனால இது மாதிரி செஞ்சு தேவன் இந்த உலகத்தார் மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படி சொல்கிறாரு. நினச்சி பாருங்க. இதை ஏற்றுக்கிட்டா ரட்சிக்கப்படுவேன்னு சொல்ல வர்றார். மேசியா, தேவ ஆட்டுக்குட்டியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரா, இந்த பஸ்கா ஆடா வந்து அவர் அடிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறாரே. இவங்கெல்லாம் ஆடு அடித்து சாப்பிட்றதே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிலுவையில் உயர்த்தப்படுகிறத பற்றி இவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சிலுவையில் உயர்த்தப்பட்டு அதுக்கு தான் சொல்கிறாரு, அந்த மோசே வந்து வெண்கல சர்ப்பத்தை மரத்தின் மேலே தூக்கி வச்சது போல் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட அதை பேசுகிறாரு. அப்போ எப்படிப்பட்ட மரணத்தினால் மறிக்க போகிறாருங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ இப்படி நான் மேசியாதான் உன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வந்திருக்கிறேன், நீ என்னை விசுவாசிச்சா நான் உனக்காக பரிகாரம் பண்ணிடுவேன். ஏன் நான் தான் பரிகாரின்னு, நான் தான் தேவனுடைய குமாரன்னு, நான் தான் சிலுவைக்கு பரிகாரம் பண்ணேன். நீ இதை நம்புனா, நீ பஸ்கா ஆட்டை நம்புகிற ஆள் இதையே நம்பக்கூடாது. நான் தான் அது, அந்த பஸ்கா ஆடு வெறும் ஆடு, நான் தான் நிஜ பஸ்கா ஆடு, நான் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தான் வந்திருக்கிறதுல நீ என்னை நம்புனா, நீ என்னை நம்பினா நீ ரட்சிக்கப்படுவ அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது அவனுக்கு விளங்குச்சா விளங்கலையோ. ஆனால் கடைசிக்கு இயேசு என்ன சொல்லிட்டாரு, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான், அவனை விசுவாசியாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இயேசுவை நம்ப மாட்டேங்கிறவன் செத்தான், நரகம்தான். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அவருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் பொல்லாத ஆளுங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ரிலிஜியஸ் பீப்புள், மத நம்பிக்கை உடையவர்கள். மதத்தை நம்பினாங்க, இயேசுவை விட்டுட்டாங்க. அப்போ இப்போவும் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து மதத்தில் இருக்கிறாங்க, பைபிள் வச்சுருக்குறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பிரசங்கம் கேட்குறாங்க, எல்லாம் காணிக்கையெல்லாம் போட்டு கடைசிக்கு நரகத்துக்கு போகிறாங்க. என்னையா அது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க அதை விசுவாசிக்கலை. அந்த நிக்கதமும் சரி, அந்த ஆலோசனை சங்கத்தார் 70 பேரும் சரி, அவங்களுக்கு விளங்கலை. அவன் அட்லீஸ்ட் இவன் வந்து கேட்கவாது வந்தான். மற்றவங்க இப்படி கேட்க வந்தாலும் கோட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அங்கே உட்காந்து. நீயும் கலிலேயனா, கலிலேயாவிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புறதில்லைன்னு உனக்கு தெரியாத, போய் பைபிளை போய் நல்லா படியா அப்படின்னு சொல்லி அதனால் விரட்டி விட்டானுங்க. ஆனால் இவர் கேட்டு வந்து ஒருவேளை அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டிருப்பார். ஏன்னா இந்த நிக்கதேமும் அந்த யோசேப்பும் தான் 2 பேருமா சேர்ந்து வெள்ளை போலம் கரிய போலமெல்லாம் சேர்த்து எடுத்து போட்டு இவருடைய சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. யோசேப்பு தனக்கு வெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையில் அவன் கொண்டு போய் வச்சான்னு போட்டு 2 பேரும் நம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு நான் நம்புகிறேன். அந்த கூட்டத்திலேருந்து 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சாதா கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்படாமே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற உங்களை கேட்குறேன், நீங்களும் ஏன் ரட்சிக்கப்படக்கூடாது? ரட்சிக்கப்படலாம். அது இடையில இருக்கிறவங்களாம் கோட்டா பண்ணுவாங்க, நிக்கதேமு கோட்டா பண்ணாங்க. நீயும் கலிலேயனா, கலிலேயாவிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறதில்லை நீ நினைத்து பாரு, போய் பைபிள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளையும் இப்படி தான் கோட்டா பண்ணுவாங்க. ஆனால் நிக்கதேமும் அந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பும் அவங்க ஆரம்ப கட்டங்களில் ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர் மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு ஓப்பனாக நாங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைன்னு ஆகிட்டாங்க. அவன் தான் போய் அடக்கம் பண்ணான், தன்னுடைய கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணான். பெரிய பணக்காரன். பணக்காரர்கள் ரட்சிக்கப்படுறது கஷ்டம்னு சொல்கிறான், இயேசுநாதர் அப்படி தான் சொன்னார். ஆனால் பணக்காரர்கள் ரட்சிக்கப்படுறான் பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் இந்த 2 பேர் இவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? தடைகள் இருக்கலாம், உங்களை சுற்றியில் இருக்கிறவர்கள் அதை தடுக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்பதை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை பற்றிக்கொள்கிறவர்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள், பரலோகம் போகிறார்கள். இதை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.